ஏகம் அநேகம் அமோகம் என்னோட வந்து சகல சௌபாக்கியம் சுபமாய் தருவார். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாதக ஆய்வு வச்சு ஒரு ஜனனகால ஜாதகத்தையும் இந்த பிரசன ஜாதகத்தையும் ஒப்பிட்டு வந்து பார்க்குறோம். கேள்வி கேட்ட நபர் ஒரு ஆண், வயது 33. அவங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு கேள்வி கேட்கவில்லை. இந்த நிலைகள்லாம் எப்படி இருக்கு என்னங்கிற மாதிரி ஒன்றும் பேசல. வந்தது 3 நபர்கள் ஒன்றும் பேசல. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு நடப்பு கால ஜாதகத்தையும் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஆய்வு செய்வோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஜமகுல பிரசனத்தை வந்து உதயம் கவிப்பு சிம்மத்தில் விழுகுது. அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன், ஜாம கிரகம் சூரியன் தனுசுல நிற்கிறாரு. கோச்சார நிலையில் பார்க்கும்போது இந்த உள்கட்டத்தில் வந்து சனி பகவான் 7 கூட கும்பத்தில் இருக்காரு. அங்கேயே சூரியன் இருக்காரு, அங்கேயே புதன் இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 7ஆம் அதிபதியை குறிக்கக்கூடிய சனி பகவான் ஜாம கிரகத்தில் சனி வந்து 9 நீசமாக இருக்காரு. அப்போ சனி நீசமாக இருக்கும்போது காலகட்டத்தில் கண்டிப்பாக உதயத்தை கலந்த புதன் வேற. அப்போ இவருக்கு திருமணம் நடந்துருச்சுங்க, திருமணம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு குறைஞ்சது ஒரு ஆண்டுகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட்டு, திருமணம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இல்லற வாழ்க்கையில் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கமாக, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்லேயே, அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். சேர்ந்து இருந்தால் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் நடக்குது. கோச்சார கிரகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர காலம் சரியில்லை. அப்போ கோச்சார சந்திரன் எங்கே நகர்ந்து பயணம் செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்தில் அவிட்டத்தில் பயணம் செய்கிறாரு. அங்கேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனக்குள்ள சூரியன் சந்திரன் அங்கே சேர்த்து ஏற்பட்டு அங்கே கும்பத்தில் தான் இருக்காரு. அந்த வகையில் பார்த்தாலும் சிறப்பாக இல்லை. சரி, நம்ம கோச்சார லக்னத்தை எடுத்து ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சார லக்னத்துக்கு 7 குடைவன், லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 7 குடைவன் செவ்வாய் 2ல். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் புதன் பாதக சந்திரன். ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா சனி வீடு வந்துடும். அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் இருந்து பாதகாதிபதி மகரம். அந்த பாதக சாணாதிபதி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு கும்பத்தில் இருக்காரு. அப்போ 9-10 அதிபதியாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதி தான் இருக்காரு. அந்த பாதக ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால சிறப்பாக இல்லை. அந்த 7 கூட செவ்வாய் வீடு கொடுத்த புதனும் எங்கே இருக்காரு, இன்னைக்கு பாதகாதிபதி பாதக இருந்ததா இருக்க கோச்சார கிரகப்படி. அப்போ இதுலேயும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒத்து தான் போகுது. அந்த கிரக நிலையில் சரியில்லாத அமைப்புனால உங்களுக்கு வந்து தேவையற்ற பிரச்சனைகள். அதுமாதிரி தொழில் சார்ந்ததுலேயும் உங்களுக்கு சிறப்பு இருக்காது. தொழில் இருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான தொழில் செய்வீங்க, ஆனால் தொழில் சிறப்பு கிடையாது. தொழிலில் வந்து போதுமான வருமான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இல்லை ரெகுலராக நீங்கள் வேலைக்கு போக முடியும், இல்லை ரெகுலராக வேலை வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களை வைத்து பிரசன வழியாக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து அவங்களுக்கு பலன் சொல்லும்போது அவங்க நீங்கள் எதை கேட்டு வந்திருக்கீங்களோ அதை எல்லாமே சொல்லிட்டீங்க சார், ரொம்ப நன்றி, நாங்கள் இதை கேட்டு தான் வந்தோம். அப்போ திருமணம் எப்போ செய்யலாம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு மறுமண அமைப்புங்கும் போது ஓராண்டு கழிச்சு செய்யறது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓராண்டு கழிச்சு பாருங்க. இல்லை நாங்களும் இப்போ 1 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், இல்லறமாக வாழ்ந்தது 1 வாரம் கூட இல்லை, பிரிஞ்சு போனதுலேருந்து நானும் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒன்றும் சரியாக வரல அப்படிங்கிறாரு. அப்போ இன்னும் ஓராண்டு கழிச்சு தானே உங்களுக்கு திருமணம் பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கால அடிப்படையில் பார்க்கும்போது ஆய்வுலாம் எடுத்து செய்யும்போது ஒரு ரிசர்ச் செய்யும்போது நமக்கு இந்த பிரசனம் கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் மற்றும் அவர் ஜனனகால ஜாதக அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வாக எடுத்து செஞ்சுருவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையம்.